Taste the Daily. தேச விடுதலைக்காக ஆங்கிலேயர்களின் அடக்குமுறைக்கு எதிராக போராடிய கொடிக்காத்த வீரர் தியாகி திருப்பூர் குமரன் பிறந்த நாளில் அவர் தம் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி வணங்குவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. உயிர் துறக்கும் கணத்திலும் நம் மூவர்ண கொடியை தாழவிடாமல் உயர்த்தி தாங்கி தாய்நாட்டிற்காக தன் உயிரையே அர்ப்பணித்தவர் என்றும் புரட்சித் தமிழர் புகழாரம். தமிழ்நாட்டு மக்களை திமுக அரசாங்கம் ஒருபோதும் பாதுகாத்தது இல்லை என்றும் சிறுமிகள் முதல் பாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பு வழங்காத கேவலமான ஆட்சி நடந்து கொண்டிருப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியாளர்கள் அதிகாரத்தை தான் பார்க்கிறார்களே தவிர மக்கள் படும் துன்பத்தை பார்க்கவில்லை என்றும் சாடல். தமிழ்நாட்டு மக்களை ஒருபோதும் இந்த அரசாங்கம் பாதுகாத்தது கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா? சிறுமிக்கு பாதுகாப்பு இருக்குதா? பாட்டியம்மாவுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த ஆட்சியாளர்கள் இன்றைக்கு அதிகாரத்தை தான் பார்க்கின்றார்களுடைய மக்களை பார்க்கவில்லை. மக்கள் படுகின்ற துன்பத்தை இவர்கள் பார்ப்பதாக தெரியவில்லை. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் வீட்டுமனை இல்லாத ஏழை விவசாய தொழிலாளிகள் பட்டியல் இன மக்களுக்கு அரசே மனை வாங்கி கான்கிரீட் வீடு கட்டிக் கொடுக்கும். அதிமுகவின் பிரதான தேர்தல் அறிக்கையே இதுதான் என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. எனவே விவசாய தொழிலாளிகள் பட்டியலின மக்கள் அதிகமாக இருக்கின்ற கிராம பகுதியில் அவர்களுக்கு அந்த குடிசையில் வாழ்ந்தா அவர்களுக்கு கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதே போல வீட்டு மனையே இல்லை. ஏழை தொழிலாளிக்கு வீட்டு மனை இல்ல, பட்டியல மக்களுக்கு வீட்டு மனை இல்ல. அப்படிப்பட்ட மக்களுக்கு அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அரசாங்கமே நிலத்தை வாங்கி அற்புதமான கான்கிரீட் வீடு ஏழைகளுக்கும் பட்டியல மக்களுக்கும் கிடைக்கும். வீடுனா பல லட்சம் மதிப்புள்ள வீடு கட்டி கொடுக்கப்படும். இப்ப இருக்கிற வீடு மாதிரிலாம் இல்ல, அருமையான வீடா கட்டி கொடுப்போம். அதிமுக தேர்தல் அறிக்கையுடைய பிரதான தேர்தல் அறிக்கையே இதுதான் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி திருவண்ணாமலையில் லாரியில் இருந்து பெண்களை கீழே இறக்கி அழைத்துச் சென்ற காவலர்கள் தாயின் கண் முன்னே மகளை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். திறமையற்ற பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் காரணத்தினால் காவல்துறை செயலிழந்து தவறான செயலில் ஈடுபடுகின்ற சூழல் தமிழகத்தில் ஏற்பட்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஒரு தாயின் கண்ணெதிரே தன் மகளை கற்பழிக்கிறார். யார்? காவலர். மக்களை பாதுகாக்கக்கூடிய காவலரே இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயலில் ஈடுபட்டிருக்கின்றார் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே காவல்துறை செயலிழந்து இன்றைக்கு தவறான செயலில் ஈடுபடுகின்ற சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. கொள்கை பற்றி பேச உங்களுக்கு அருகதை இருக்கிறதா ஸ்டாலின் அவர்களே? மத்தியில் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக எப்படிப்பட்ட வேஷத்தையும் போட தயாராக இருக்கின்ற கட்சி திமுக என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். கொள்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு அருகதை இருக்கிறதா ஸ்டாலின் அவர்களே? எப்படியாவது மத்தியில் அதிகாரத்துக்கு வர வேண்டும், எப்படிப்பட்ட வேஷ வேணாலும் போட தயாராக இருக்கின்ற கட்சி திமுக கட்சி, திமுக தலைவர். அந்த அடிப்படையில் தான் இந்தியா கூட்டணி அமைந்திருக்கிறது. 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இருமல் மருந்துகளை பரிந்துரைக்க தடை. மத்திய பிரதேசம், ராஜஸ்தானில் இருமல் மருந்துகளை குடித்த 11 குழந்தைகள் சிறுநீரக பாதிப்பால் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் மத்திய சுகாதார அமைச்சகம் எச்சரிக்கை. நாடு முழுவதும் கிராமப்புறங்களில் உள்ள வீடுகளுக்கு நேரடியாக குழாய்கள் மூலம் குடிநீர் வழங்கும் ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தில் முறைகேடு, தரம் குறைவு உள்ளிட்ட புகார் வந்தால் நிதி வழங்கக்கூடாது. மத்திய அரசின் உயர் அதிகாரிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அதிரடி உத்தரவு. மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம்.
தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவியை கர்ப்பமாக்கிய ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி மாணவிகள் நிம்மதியாக பள்ளிக்கு கூட செல்ல முடியாத அவல நிலை தொடர்வதாக பெற்றோர் காட்டம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள திருப்பரப்பு அருவியில் குளித்த கேரள மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கோவில்பட்டியைச் சேர்ந்த தனியார் வங்கி ஊழியர் போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கினார். பாலியல் துன்புறுத்தலால் அண்டை மாநிலங்களில் இருந்து பெண்கள் சிறுமிகள் தமிழகத்திற்கு வரவே அச்சப்படும் சூழலை ஏற்படுத்தி தமிழகத்தை தலைகுனிய வைத்த ஸ்டாலின் மாடல் அரசு. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய கல்லூரி மாணவர் போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை புளியந்தோப்பு பகுதியில் தண்ணீர் பிடிக்க சென்ற பெண்ணுக்கு மது போதையில் இருந்த ஆட்டோ ஓட்டுநர் பாலியல் தொல்லை அளித்த கொடூரம். ஸ்டாலின் ஆட்சியில் தலைநகர் சென்னையிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத அவலம். சென்னை புளியந்தோப்பு பகுதியில் 14 வயது சிறுமிக்கு கட்டாய திருமணம் செய்த இளைஞர் மற்றும் பெற்றோர்கள் மீது வழக்கு பதிவு. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் சமூக நலத்துறையின் மெத்தன போக்கால் குழந்தை திருமணங்கள் அதிகரித்து அப்பாவி சிறுமிகள் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் ஆதங்கம். சென்னை முகப்பேரில் இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமான இளம்பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு வரதட்சணையாக 50 சவரன் தங்க நகைகள் கேட்டு திருமணம் செய்ய மறுத்த இளைஞர் சிக்கினார். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது பயம் இல்லாததால் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் காளப்பட்டி அரசு பள்ளி எதிரில் இளைஞர்களை சீரழிக்கும் கஞ்சா விற்பனை செய்த 2 சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் அதிகரித்து வரும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கத்தால் பள்ளி மாணவர்கள் முதல் இளைஞர்கள் வரை பாதிக்கப்படுவதாக மக்கள் விமர்சனம். நாமக்கல் மாவட்டம் சூரியம்பாளையம் பகுதியில் ராஜஸ்தானில் இருந்து ஸ்பீட் போஸ்ட் பார்சல் மூலம் 1000 போதை மாத்திரைகளை ஆன்லைனில் ஆர்டர் செய்து வரவழைத்த 2 சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் கட்டுக்கடங்காத போதைப் பொருட்களின் புழக்கத்தால் இளைஞர்கள் சீரழிவதாக பொதுமக்கள் வேதனை. சென்னை புதுவண்ணாரப்பேட்டை பகுதியில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் மது போதையில் மோதிக்கொண்டதில் ஒருவர் குத்திக் கொலை. திறனற்ற ஸ்டாலின் அரசு தெருவுக்கு தெரு மதுக்கடைகளை திறந்து வைத்துள்ளதே இதுபோன்ற கொலை சம்பவங்கள் அதிகரிக்க காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் இருந்து துபாய்க்கு விமானம் மூலம் கடத்த முயன்ற 52 லட்சம் ரூபாய் மதிப்புடைய வெளிநாட்டு பணம் சிக்கியது. விடியா திமுக ஆட்சியில் சட்டவிரோத கடத்தல் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் விமர்சனம். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே வேலை வாய்ப்பின்றி தவிக்கும் இளைஞர்கள் டிரான்ஸ்பார்மர்களில் காப்பர் கம்பிகள் மற்றும் ஆயிலை திருடி குற்ற உலகில் இறங்கிய அவலம். தமிழகத்தில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாததால் புது வழிகளில் திருட்டு சம்பவங்களில் ஈடுபடும் நிலையில் திமுக அரசின் வேலைவாய்ப்பு வாக்குறுதி பொய்த்த பின் குற்றங்கள் 50% உயர்ந்துள்ளது NCRB அறிக்கையின் மூலம் அம்பலம். சிவகங்கை மாவட்டம் நாலுக்கோட்டை கிராமத்தில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் மதுபானம் அருந்தியதை தட்டி கேட்ட ராஜா என்பவரின் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசி இளைஞர்கள் அராஜகம். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு.
அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே அமிர்தராயன் கோட்டை கிராமத்தில் குடிநீர், சாலை, மின்விளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கேட்டு திமுக அமைச்சர் மதிவேந்தன் மாவட்ட ஆட்சியரை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. சாலையின் நடுவே உள்ள மின் கம்பங்களை அகற்ற வேண்டும், அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என விடியா திமுக அரசுக்கு எதிராக மக்கள் முழக்கம். ஸ்டாலின் ஆட்சியில் சென்னையில் ஒரு வீட்டிற்கு 73,024 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தியதாக 8,38,747 ரூபாய் மின்சார கட்டணம் வந்ததால் அதிர்ந்த குடும்பத்தினர். திருவல்லீஸ்வரர் நகரில் மூதாட்டி ராணியின் வீட்டிற்கு 5,000 ரூபாய் வரை மின்கட்டணம் வரும் நிலையில் மின் கணக்கீடு தவறால் ஊழியர் பணியிடை நீக்கம். உங்களுடன் முதல்வர் திட்டம் தொடங்கி 90 நாட்களை நெருங்கும் நிலையில் இன்னும் பட்டாச்சிக்கல் பட்டப்பாடு தீரவில்லை என பொதுமக்கள் வேதனை. உரிமம் பெற்ற நில அளவியர்கள் குறைந்திருப்பதால் பட்டா பரிமாற்ற விண்ணப்பங்கள் தாமதமடைவதுடன் கணினிமயமாக்கலின் போது ஏற்பட்ட பெயர் அளவு குழப்பங்கள் தீர்க்கப்படாமல் ஆவணங்களுடன் அலைந்து தவிக்கும் விவசாயிகள். தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சல் பரவல் தீவிரமடைந்த நிலையில் விடியா ஸ்டாலின் நிர்வாகம் கோடிக்கணக்கான செலவில் நடத்தப்படும் கொசு ஒழிப்பு பணிகள் தோல்வியடைந்துள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் வேதனை. டெங்குவால் தினசரி 70 பேர் பாதிப்படையும் நிலையில் இதுவரை 14,000க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்றிருப்பதாக தகவல். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பெய்த மழை காரணமாக அரசு மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் நோயாளிகள் கடும் அவதி. 4வது முறையாக மருத்துவமனையை மழைநீர் சூழ்ந்தும் விடியா அரசின் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் மாடல் அரசு வெற்றி விளம்பரங்களில் முதலிடத்திலும் மக்களின் உயிர்காக்கும் மருந்து உற்பத்தி துறையில் செயலற்று கிடப்பதும் குற்றச்சாட்டு. மத்திய அரசு 5,000 கோடி நிதியுடன் 300 மருந்து ஆராய்ச்சி திட்டங்களை ஊக்குவிக்க தமிழகத்தில் திமுக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என எழும் விமர்சனம். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே மழை காரணமாக குட்டை நிரம்பி உபரி நீர் தேசிய நெடுஞ்சாலையில் ஆறு போல் ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் அட்டக்குறுக்கி என்ற இடத்தில் சாலை தாழ்வாக இருப்பதால் அடிக்கடி மழைநீர் தேங்கி நிற்பதாகவும் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தல். ஊட்டியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க நடைமுறைப்படுத்தப்பட்ட இ-பாஸ் திட்டம் பலனின்றி போய்விட்டதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. சோதனை சாவடிகளில் நடு ரோட்டில் பாஸ் பெறும் நடைமுறை காரணமாக வாகனங்கள் நீண்ட வரிசையில் சிக்கி போக்குவரத்து நெரிசல் அதிகரிக்கும் அவலம். இந்தியாவின் பால் உற்பத்தியில் பஞ்சாப், ஆந்திர மாநிலங்கள் முன்னேற தமிழ்நாடு 10.46 மில்லியன் டன் மட்டுமே பால் உற்பத்தி செய்து 7வது இடத்திற்கு சரிந்த அவலம். பால் உற்பத்தியில் உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத் போன்றவை 60% பங்கு வகிக்கும் நிலையில் 4 ஆண்டுகளாக திமுக அரசு பால் சங்கங்களுக்கு ஊக்குவிப்பு, வசதிகள், கால்நடை பராமரிப்பு திட்டங்கள் இன்றி வீழ்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றதால் விவசாயிகள் விரக்தி. விழுப்புரம் அருகே தென்பெண்ணை ஆற்று பாலத்தில் கார் மீது லாரி மோதிய விபத்தில் காயமடைந்த பயணிகள் மருத்துவமனையில் அனுமதி. விடியா ஸ்டாலின் அரசு நிர்வாகம் முறையான சாலை பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாததாலேயே இதுபோன்ற விபத்துகள் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் நவராத்திரி தசரா திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான மகிஷாசூர சம்ஹாரம் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. 12 அம்மன் சப்பரங்கள் வண்ண விளக்குகளுடன் வீதி உலா சென்ற நிலையில் எருமைக்கிடா மைதானத்தில் அணிவகுத்து மகிஷாசூர சம்ஹாரம் நடைபெற்றதைக் கண்டு பக்தர்கள் பரவசம். தேனி மாவட்டம் மேகமலை அருவியில் தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு காட்டாற்று வெள்ளம் போல் செந்நிறத்தில் கரைபுரண்டு ஓடும் தண்ணீர். கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக மேகமலை சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை.
திண்டுக்கல் மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக ரயில் நிலையத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் பயணிகள் அவதி. ரயில் நிலையத்தில் தண்டவாளம் உள்ள பகுதியில் மழைநீர் வெளியேற கால்வாய்கள் இல்லாததால் இடுப்பளவு தேங்கிய நீரில் ரயில்கள் மெதுவாக இயக்கப்பட்டன. அமெரிக்காவில் 45 மாகாணங்களில் உருமாறிய கொரோனா வைரஸ் வேகமாக பரவுவதால் முகமூடி அணிவதுடன் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளும்படி மருத்துவ நிபுணர்கள் அறிவுரை. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் FDA புதிய வழிகாட்டுதலின்படி 65 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் மற்றும் உடல்நலக்குறைவு உள்ளவர்களுக்கு மட்டும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள அனுமதி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த திப்பாலம் கிராமத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக தரைப்பாலம் முழுவதும் நீரில் மூழ்கியதால் பொதுமக்கள் அவதி. நீரில் மூழ்கிய தரைப்பாலத்தில் பிக்கப் வாகனம் சிக்கிக் கொண்ட நிலையில் 4 பேர் மீட்பு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே ராகவேந்திரா நகர் பகுதியில் மயானத்திற்கு செல்ல வழி இல்லாமல் உயிரிழந்தவர்களின் சடலத்தை ஆற்று நீர் கால்வாயில் கொண்டு செல்லும் கிராம மக்கள். மயானம் செல்லும் வழியில் மேம்பாலம் கட்டித்தர பலமுறை மனு அளித்தும் விடிய அரசின் அதிகாரிகள் கண்டு கொள்ளவில்லை என பொதுமக்கள் வேதனை. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பாட்னா வருகை. பீகார் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக இன்று முக்கிய ஆலோசனை. வங்கிகளில் காசோலை பண பரிவர்த்தனை ஒரு சில மணி நேரத்தில் முடிக்கும் புதிய நடைமுறை நாடு முழுவதும் இன்று முதல் அமல். காசோலை பண பரிவர்த்தனை விரைவுபடுத்தும் நடைமுறையால் வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சி. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள வன திருப்பதி ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி 3ஆம் சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள். நீண்ட வரிசையில் காத்திருந்து துளசி மாலை சாற்றி மனமுருகி வழிபாடு செய்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். சென்னை மணலி புதுநகர் ஐயா வைகுண்ட தர்மபதி கோயிலில் புரட்டாசி திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடக்கம். அலங்கரிக்கப்பட்ட திருநாம கொடியை கையில் ஏந்தியவாறு பதியை சுற்றி வந்த ஐயாவின் பக்தர்கள். இன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், ராணிப்பேட்டை உட்பட 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் கனமழை பொழியும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். அரபிக்கடலில் உருவாகிய சக்தி புயல் இன்று தீவிர புயலாக வலுவடைகிறது. கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையில் நகரும் சக்தி புயல் தொடர்ந்து மேற்கு, தென்மேற்கு பகுதியை நோக்கி நகரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் உள்ள கடற்கரைகளில் பிளாஸ்டிக் உள்ளிட்ட கழிவுகள் குவிந்து கிடப்பதால் கடல் சுற்றுச்சூழல் மட்டுமின்றி கடல் வளத்திற்கும் பெரும் பாதிப்பு. விடியா திமுக அரசு கடல் மற்றும் கடற்கரை பகுதிகள் பராமரிப்பில் கோட்டை விடுவதால் பல்லுயிர் பெருக்கத்திற்கு சிக்கலாகும் பிளாஸ்டிக்கால் பவளப்பாறைகள் பாதிக்கப்படும் அவலம். ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நடைபெறும் போராட்டங்களுக்கு பாகிஸ்தான் அடக்குமுறையே காரணம். கொடூரமான மனித உரிமை மீறல்களுக்கு பாகிஸ்தான் பொறுப்பேற்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தல். பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக ஹரியானாவைச் சேர்ந்த மேலும் ஒரு யூடியூபர் கைது. பெண் யூடியூபர் ஜோதி மல்கோத்ராவை தொடர்ந்து வாசிம் அக்ரமை கைது செய்து விசாரணை. உலகின் முன்னணி விண்வெளி ஆய்வு மையமான நாசாவின் பணிகள் முடங்கும் அபாயம். அமெரிக்க அரசின் நிதி உதவி தடைபடுவதால் நாசாவின் பணிகள் படிப்படியாக தடைப்படும் சூழல். இஸ்ரேலுடன் ஏற்பட்டுள்ள காசா அமைதி ஒப்பந்தத்தை ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்குள் ஏற்க வேண்டும் என அமாஸ் அமைப்பிற்கு அமெரிக்க அதிபர் கெடோ. பிணை கைதிகளை விடுவிப்பது, அமாஸ் ஆயுதத்தை கைவிடுதல் உள்ளிட்ட 20 அம்ச ஒப்பந்தத்தை ஏற்காவிட்டால் முன்னென்றும் இல்லாத நரக போர் ஏற்படும் என ட்ரம்ப் பகிரங்க எச்சரிக்கை. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள புகழ்பெற்ற ஈபில் டவர் மூடல். செலவு குறைப்பு என்ற பெயரில் சமூக நல திட்டங்களை முடக்கும் பிரான்ஸ் அரசுக்கு எதிரான நாடு தழுவிய போராட்டத்தால் பாதுகாப்பு கருதி நடவடிக்கை. மனித உரிமைகளுக்கு எதிரான உலகின் மிகவும் மோசமான நாடு பாகிஸ்தான் என்று ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் கூட்டத்தில் இந்தியா குற்றச்சாட்டு.
பாகிஸ்தான் அரசே சிறுபான்மையினருக்கும் பழங்குடியின மக்களுக்கும் எதிரான பாகுபாட்டை திட்டமிட்டு தனது சொந்த மண்ணில் அரங்கேற்றி வருகிறது என்றும் இவ்வளவு மோசமான நிலையில் நாட்டை வைத்துக் கொண்டு அவர்கள் மற்றவர்களுக்கு உபதேசிக்க முயற்சிப்பது நகைப்புக்குரியது என்றும் இந்தியா விமர்சனம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 87,600 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை 1 கிராம் 165 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,65,000 ரூபாய்க்கும் விற்பனை. அமெரிக்கா விதித்த அதிக வரி தாக்கத்தால் இந்தியாவுக்கு ஏற்பட்ட வர்த்தக இழப்பை குறைக்க முன்வந்த ரஷ்யா இந்தியாவில் இருந்து மருந்துகள், வேளாண் பொருட்களை அதிக அளவில் இறக்குமதி செய்வதோடு எண்ணெய் வர்த்தகத்தையும் விரிவுபடுத்த திட்டம். அகமதாபாத்தில் நடைபெற்ற வெஸ்ட் இண்டீயன்ஸுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் ராகுல், துருவ் ஜடேஜா சதத்தால் இந்திய அணி 5 விக்கெட் இழப்புக்கு 448 ரன்கள் குவிப்பு. இந்திய அணி இரண்டாம் நாள் முடிவில் வெஸ்ட் இண்டீயன்ஸை விட 286 ரன்கள் முன்னிலை பெற்று வலுவான நிலை. சீன ஓபன் டென்னிஸில் ஜெசிகா பெகுலா, லிண்டா நோஸ்கோவா அரையிறுதிக்கு முன்னேற்றம். மகளிர் இரட்டையர் பிரிவில் ஜாஸ்மின் பவுலினி, சாரா ஹிராயினி ஜோடி அரையிறுதிக்கு தகுதி. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் தென்னாப்பிரிக்காவை தும்சம் செய்த இங்கிலாந்து. தென்னாப்பிரிக்காவை 69 ரன்களில் சுருட்டிய இங்கிலாந்து அணி 15 ஓவரில் இலக்கை எட்டி அபார வெற்றி. உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப்பில் சிம்ரன் சர்மா, நிஷாந்த் குமார் தங்கப்பதக்கம் வென்று அசத்தல். இந்தியா 6 தங்கம் உட்பட 15 பதக்கங்களுடன் மீண்டும் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேற்றம். ஹரியானா அணிக்கு எதிரான ப்ரோ கபடி போட்டியில் தமிழ் தலைவாஸ் அபார வெற்றி. யூபி யோதாஸ் அணியை வீழ்த்தி டெல்லி அணி புள்ளிப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடம். பிரபு சாலமன் இயக்கத்தில் அறிமுக நடிகர் மதியழகன் நடிக்கும் கும்கி 2 திரைப்படத்தின் ரிலீஸ் தேதி வெளியீடு. நிவாஸ் கே பிரசன்னா இசையமைத்துள்ள கும்கி 2 திரைப்படம் வருகிற நவம்பர் 14ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. நடிகர் பிருத்திவிராஜ் நடித்துள்ள புதிய படத்தின் டைட்டில் அறிவிப்பு. இயக்குனர் தருண் மூர்த்தி இயக்கியுள்ள இப்படத்திற்கு ஆபரேஷன் கம்போடியா என தலைப்பு வைக்கப்பட்டது.